வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிற சிங்கள முறைப்படி செய்கிற மாசி சம்பல். இது வந்து அவங்க செய்வாங்க, வந்து எல்லாம் பொரித்து இந்த சம்பல் செய்வாங்க. இந்த சம்பல் வந்து நீங்கள் எப்படியும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. இதில் வந்து 170 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை பொரிச்செடுக்கணும். ஸோ இது கோல்டன் ப்ரௌனாக வரையும் பொரிச்செடுப்போம். சிங்கிளி சாக்கில் செய்வாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட புட்டோட உங்களுக்கு விரும்பின சாப்பாடு சாப்பிடலாம். இட்ஸ் வெரி நைஸ், நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் பொரிய விடுவோம் கோல்டன் ப்ரௌனாக வர வரையும். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் இதுக்கு போடுங்க. அடுப்பை வந்து ஆளும் ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, வச்சு பொரிக்காதீங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வருது, இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா முருகி பொரியணும். ஹை ஹீட்டில் வச்சு பொரிச்சிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னானே கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. ஸோ நான் பிரம்பா ஒரு பேப்பர் டவலில் வந்து வைக்கிறது போகிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை பொரிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் மண் சட்டி வச்சிருக்கிறேன். மண் சட்டிலாம் இந்த சம்பல் செய்ய போகிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து 2-3 பீஸ் கருவா இருக்குது. 2-3 சின்ன பீஸ் கருவா, ஒரு ஏலக்காய், ஒரு கராம்பு இருக்குது. இதில் போடுங்க. இதில் வந்து 4 உள்ளி வந்து சின்ன சின்ன வந்து சாப் பண்ணி இருக்கிறேன். 4 கார்லிக் க்ளோவ்ஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 3 சின்ன பீஸ் ரம்பை இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. ஒரு இந்த கார்லிக் உள்ளி வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வதக்கி எடுப்போம். இந்த உள்ளியில் இருக்கிற அந்த ரா பச்சை மணம் வந்து போகணும். போய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டுக்கும். இப்போ 1 நிமிஷம் தான் ஆகிருக்குது. இதில் 1.5 நிமிஷமாக வதக்கி இருக்கு. இந்த உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இதில் வந்து மாசி இருக்குது, 85 கிராம் மால்டி ஃபிஷ். இதை எடுத்து நான் கழுவி காய வச்சு நான் இதில் 85 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் மாதிரி இதில் வதங்க விடுவோம். ஒரு ½ மினிட் பிறகு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து நுருவலாக அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பட் உங்களுக்கு குறையோ கூட வேணும்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக வதங்கியிருக்கு. மீடியத்துக்கு கொஞ்சம் குறைய வச்ச நான் ஹீட். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் பொரிச்சு வச்ச இந்த வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஏற்கனவே மாசி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறபடியாக கூட நேரம் நீங்கள் இதை பொரிக்க தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் லைம் இருக்குது, தேசிக்காய் புளி. உங்களுக்கு தேவையான அளவு இதில் புளிஞ்சு விடுங்க. விருப்பம் என்று சொன்னால் ஆப்ஷனல். மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் பழப்புளி, சில ஆட்கள் வந்து பழப்புளி போடுறது. ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த மாசியையும் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணுற டைம் ஒரு கொஞ்சம் பழப்புளி விடலாம். ஸோ இது செய்து முடிஞ்சுது. இந்த மாசி சம்பல் செய்து முடிஞ்சுது. இது சிங்களாக்கள் சொல்லுவாங்க உம்பளக்கடை சம்பல்னு சொல்லி. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த வே வந்து சிங்களாக்கள் செய்கிற மாசி சம்பல்.